ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாங்க எங்க கிளம்பி இருக்கோம்னு பாத்தீங்கன்னா கோயிலுக்கு தான் கிளம்பி இருக்கிறோம். சின்ன ஒரு அவுட்டிங் தான். திடீர்னு ப்ரோக்ராம், பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, எக்ஸாமு. அதனால கொஞ்சம் வெளியில போற வேண்டிய ஒர்க்லாம் கொஞ்சம் இருக்கு. சரி, அதை பார்த்துட்டு அப்படியே சின்ன சின்ன ஒரு கடைங்களுக்குலாம் போகணும். அதனால எங்கெங்க போறோம்னு பார்க்கலாம் வாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு தான் போறோம். ரொம்ப நாளா சொல்லிட்டு தான் இருந்தோம் போகணும்னு. அதே பசங்களோட போகணும்னு நினைச்சோம். பசங்களுக்கு கோட்டையில எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. சரி, அதனால அவங்களை இட்டுட்டு போக முடியாது, லீவும் போட்டுட்டு போக முடியாது. இவருக்கும் கடையில கொஞ்சம் வியாபாரம் இல்லாம இருந்தா, அதனால திடீர்னு போற 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போன் அடிச்சு சொன்னாரு, கிளம்பிடு நான் வரேன் அப்படின்னு. அப்புறம் கடகடன்னு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பி இருக்கிறோம். மணியும் ஆயிடுச்சு. இனிமே நம்ம போய் கோயில்ல தான் பார்க்க போறோம். அங்க கோயில் மணி வந்து 11 ஆயிடுச்சு. இவங்க வந்து 10 மணிக்கு ரெடியா இருந்து சொன்னா மணி 11 ஆயிடுச்சு. பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு அப்புறம் நான் வீட்டுல எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு கிளம்ப வேணாமா? இவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு பொறுமையா நம்ம போறதுக்குள்ள கோயில் பூசாரி வந்து என்ன பண்ணுவாரு, நிறைய சாத்திட்டு அவர் வீட்டுல போய் தூங்கி ரெஸ்ட் எடுப்பாரு. அப்புறமா 4 மணிக்கு உட்காந்து நம்ம சாமி பார்த்துட்டு வரலாம். அப்படியே போட்டுட்டு போனா வந்து யாரும் சேர்ந்து இவரு எனக்கு நானும் வந்து வண்டி ஓட்டின டயர்ல படுத்துருவாரு. அதே மாதிரி நான் இருக்க முடியுமா? சரிங்க, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு கோயிலுக்கு போறோம்னா ஒரு இடத்துக்கு இது சொல்லி முடிச்சிடுற. நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போறோம்னா டக்குன்னு கிளம்பணும். எந்த வேலை இருந்தாலும் வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு கிளம்பணும். ஆனா இவங்க எப்படி தெரியுங்களா, எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு எல்லாமே வீட்டெல்லாம் ஒழுங்குபடுத்தி வச்சுட்டு தான் வருவாங்க. அப்படி போனா எங்கேயுமே நம்ம போக முடியாது. இருக்கிறவங்களுக்கு தாங்க, வேலை செய்யறவங்களுக்கு தாங்க தெரியும். வந்து திரும்பியும் எனக்கு எவ்வளவு வேலை இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். அது அவருக்கு தெரியாது. அதனால உங்க வேலையை நீ பேசிட்டே இருக்கலாம். சரி, ஓகே, வாங்க போய் பார்க்கலாம் வாங்க. இவங்களை வந்து வெளில கூட்டு போய் சுத்தி காமிச்சு கட்டியோ எனக்கு உயிரை போயிடும். சரி, ஓகே, பாய். இப்ப வந்து நம்ம கோயிலுக்கு தான் போறோம். நான் இப்ப எங்க வீட்டுல எடுக்கிறதோட சரி, இனிமே நம்ம கோயில்ல தான் போய் பார்க்க போறோம். ஏன்னா வழியில எங்கேயும் வண்டியை நிப்பாட்ட மாட்டேன் நானு. ஏன்னா மணி ஆயிடுச்சு. நம்ம இப்ப வண்டி எடுத்தா நேரா கோயிலுக்கு தான். அதனால நேரா கோயிலுக்கு தான், எங்கேயும் இறக்க மாட்டோம். சரி, நம்ம போய் கோயில்ல பார்க்கலாம் வாங்க. வழியில் எங்கேயும் வண்டியை நிறுத்த வேணாம்னு தாங்க பார்த்தோம். ஆனால் ஒரே தாகமாக இருந்துச்சு, தொண்டெல்லாம் வறண்டு போயிடுச்சு. அதனால் வழியில் கோயிலுக்கிட்ட கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி நின்று ஆளுக்கு ஒரு சாத்துக்கு ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு போனாங்க. ஐஸ் நிறையா போட்டு தொண்டை வறண்டு போயிடுச்சு. நட சாத்திடுவாங்கன்னு நினச்சிட்டு நாங்கள் வேக வேகமாக போனாங்க. ஆனால் பரவாயில்ல, நட சாத்தலை. 12:30 மணி வரைக்கும் நட திறந்து இருந்தது. வேகமாக கடகடன்னு போய் சாமி நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டோங்க. சாமி கும்பிட்டாச்சு நல்லா திருப்தியாக, மனசுக்கு நிறைவாக. நல்லா 1/2 hour கிட்ட நின்று அர்ச்சனை லாஸ்ட்டு அபிஷேகம் காமிச்சாங்க. அதனால் சாமி கும்பிட்டுட்டு வந்தாங்க. ஆனால் ஃபோட்டோ தான், வீடியோ எதுவுமே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுதான் சரி உங்களுக்கு காமிக்கிறதாக கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. சாமி பார்த்துட்டியா? சாமி பார்த்துட்டேங்க. நல்லபடியாக பார்த்துட்டியா? நல்லபடியாக பார்த்துட்டேன். என்ன உத்ரா, சாமிலாம் பார்த்துட்டியா? சாமிலாம் பார்த்துட்டேங்க. என்ன சாப்பிட்ற? சக்கரை பொங்கல். அதுதான் நீங்கள் சாப்பிட்றத மட்டும் வீடியோ எடுக்க மாட்டீங்க, நான் சாப்பிட்றத மட்டும் என்ன சாப்பிட்றது? சக்கரை பொங்கலா? நெய்வேத்தியம் பிரசாதம். சரி, பிரசாதம் கிண்டல் பண்ணல. சாப்பிடு. நான் எடுக்கிறது சாப்பிட்டுட்டேன்னா நான் அப்படி வீடியோ யார் எடுக்கிறது? நான் எடுக்கிறேன். சரி, அது மொத்தம் ஏதோ சாப்பிட்டோம், முடிச்சிட்டோம். சாமி பார்த்துக்கிட்ட திருப்தியாக பார்த்தல. வீடியோவே எடுக்கக்கூடாதுன்றாங்க. ஆமாம், கடையெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சரி, திருப்தியாக போலாமா? அடுத்த ப்ரோக்ராம் என்ன? கிளம்ப வேண்டியதான். மணி 12 ஆக போகுது. போய் வயிற்றுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தீங்கன்னா போட்டுட்டு
வயிற்றுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தா போட்டுட்டு போவியா? இந்த கோயில்ல சோறு போடல உனக்கு? ஒன்று தான் கொடுத்தாங்க. அப்புறம் நீ சாப்பிட்றதுக்குன்னா ஒரு கொண்டான தருவாங்க, ரவை தான் கொடுப்பாங்க. நீங்க வாங்கி கொடுத்தா நிறைய வாங்கி கொடுப்பீங்க. காலைல கிளம்புற அவசரத்துல சாப்பிடல, வயிறு கூப்பிடுது. வயிறு கூப்பிடுதா? எங்க கூப்பிடுது? வண்டியை நிறுத்தின ஹோட்டல் கடையா பார்த்து வண்டி நிப்பாட்ட சொல்லுதா? சரி, நீ தான் இன்னைக்கு புரட்டாசி விரதமாச்சு. நான் வந்து நம்ம வந்து இந்த நேரத்துல வர்றது எங்களுக்குன்னு ரெகுலரா ஒரு ஹோட்டலு கடை இருக்குங்க. சிதம்பரம் போனா, விருதாலம் போனா, அங்க இந்த கடலூர் போனா, அங்க போனா சாப்பிடலாம். இப்போ அங்கெல்லாம் போக முடியாது. நல்லா வெஜிடேரியன் ஹோட்டலா பார்த்து இறக்க வேண்டியதான். வெஜிடேரியன் ஹோட்டலா பார்த்து. எங்க வெஜிடேரியன் ஹோட்டல்? நமக்கு வந்து நான்வெஜ் தான் பெஸ்ட். இங்க சிதம்பரத்துல எங்க நான்வெஜ் ஹோட்டல்னு சொன்னா நம்ம கரெக்டா தெரியும். தெரியும். வெஜ் ஹோட்டல் எங்க இருக்குன்னு தெரியலையே, தேடி கண்டுபிடிக்கணுமே. கண்டுபிடிக்கணும் தான். ஓகே ஓகே, ஏதோ சாப்பிட்டு போக வேண்டியதா, என்ன செய்யறது. சரி, எனக்கு என்ன வாங்கி தர போறீங்க? உனக்கு என்ன வாங்கி தரணும்? ஏதாவது வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும். வந்ததுக்கு ஒரு ஏதோ பிளான் பண்ணிட்டு தான் வந்திருக்கேட்டுக்கு நீ. அப்ப இன்னும் ஒன்னும் பிளான் பண்ணல. இல்ல, ஏதோ ப்ரோக்ராம்லாம் நினைச்சுக்கிட்டே வந்திருக்கேட்டுக்கு. ஒன்னும் இல்ல, ஒரு சாமி மட்டும் பாத்துட்டு வரலான்னு சொன்னேன். ஆனா இப்ப வந்துட்டேன். வந்ததுக்கு ஒரு ஞாபகமா இருக்க தேவையில்லையா? ஞாபகமா இருக்குன்னா அதுக்காக கோயிலுக்கு வந்து ஒரு ஞாபகம் தானே. கால் பொடி சுத்துதுங்க. போட்டோலாம் சுத்தி செக்யூரிட்டி நிறைய இருக்கிறாங்க. எடுக்க கூடாது. ஆமா, செக்யூரிட்டி நிறைய இருக்கிறாங்க. கோயில் உள்ள வீடியோ எடுக்க கூடாது. ஆனா சூப்பரான இடங்க. வீடியோ எடுக்கிறதுக்கு சூப்பரா இருக்கு இடம். நிறைய தூணுங்கெல்லாம் இருக்கு. ஒரு அமைதியா உட்காந்து மன திருப்தியா, இன்னும் ஃபேமிலியோட வந்தா இதை விட்டு எழுந்து போக மனசு வராது. வரணும் ஒரு நாள். சரி, அங்க ஒரு பிளேஸ் இருக்கு, அங்க ஒரு வீடு இருக்கு. இதை பாரு, அந்த வீட்டுல போய் உன்னை வந்து நான் இன்னைக்கு வந்து போட்டோ எடுக்கிறேன். வா. ஐயரு திட்ட மாட்டேன், நம்ம பேசிக்கலாம். ஐயரு பேசிக்கலாம். போமான்னு சொல்லிடக்கூடாதுல்ல. சரி, வா போலாம். இந்த இடத்த பார்த்தோன்னே எங்களுக்கு அங்கே போகணுன்னு ரொம்ப ஆசைங்க. இது பார்த்து அழகாக வீடு மாரி சூப்பராக இருந்துச்சு. அதில் உள்ள ஒர்க்கு கதவுலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நேச்சுரலாக சூப்பராக இருந்துச்சு. அப்படி இருந்தும் சரி சொல்லிட்டு காலை கீழே வைக்க முடியலங்க. நல்லா சூடு, மணி 1 மணிக்கா நல்லா வெயிலுங்க. அப்படி இருந்தால் அந்த வெயிலில் தாங்கி போயிட்டோம். போய் அந்த இடத்துல நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். சாமி பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சுங்க. ரொம்ப பசியாக இருந்தது. ஆனால் நல்லா ஹோட்டலாக பார்த்து சாப்பிட போனோம். நாங்க ஆர்டர் பண்ணீங்க. வெஜ் பிரியாணி 1, சாப்பாடு 1. போதுமா? போதும், எனக்கு போதும். நம்ம போய் ஷேர் பண்ணி தான் சாப்பிட போறோம். போதும், அதெல்லாம் வாங்கிக்கலாம். சரியா? உனக்கு ஓகே தானா? சரி. ஹோட்டல் எப்படி இருக்கு உத்ரா? ஹோட்டல் டீசெண்டா நீட்டா நல்லா. அந்த கூட்டத்தை தாங்க நம்ம தான் போனியாட்டு. எப்படி இருக்கு உத்ரா? நிறைய குழம்பு இருக்கு. நிறைய எந்த குழம்பு போட்டு நான் சாப்பிடுறேன். நிறைய இருந்தாவே கன்ஃபியூஷன் தாங்க. வந்து காரக்குழம்பு மொச்சக்கொட்டை போட்டு காரக்குழம்பு. ஜஸ்ட் எப்படி இருக்கு பாப்போம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. கோயிலுக்கு தாங்க சொல்லி போனோம். கோயிலுக்கு போயிட்டு சாமி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு வந்தோம். வர வழியில் கடத்தருவாக இருந்துச்சு. அங்கே வர வழியில் கஸ்தூரிபாய் கடையை பார்த்துட்டேன். சரி, உள்ளார இவரை கூப்பிட்டேன், வாங்க போய் 2 நைட்டி எடுத்து கொடுங்க என்ன. சரி, எடுத்து தரேன்னாருன்னு சொல்லிட்டு உள்ளார போனேன். பார்த்தா புடவெல்லாம் சூப்பராக இருந்தது. தீபாவளிக்கு நிறையா கலெக்ஷன் வந்துருந்தது. எனக்கு உள்ளார புடவையை பார்த்தோன்னே நைட்டி எடுக்கிற மூடே போயிடுச்சுங்க. அதோட சாரிக்கு போயிட்டேன் நான். சரி, எப்படியும் தீபாவளிக்கு சாரீ எடுத்து கொடுப்பாரு. இப்போ கொஞ்சம் கடை ஃப்ரீயாக இருந்துச்சு, கலெக்ஷன் நிறையா வந்திருக்குன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அதை எனக்கு ஒரு புடவை எடுத்து கொடுங்க அப்படின்னேன். அதோட எனக்கு ஒரு புடவை எடுத்து கொடுத்தாரு. ஆக்சுவலாக நைட்டி எடுக்கலைங்க, நான் சாரீ எடுத்துகிட்டு வந்துட்டேன்.
அவ்வளோதாங்க, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வர வழியில் பார்த்தா ஜிகிர்தண்டா கடை இருந்துச்சு. எப்போதுமே நாங்கள் சிதம்பரம் வந்தால் அந்த கடைக்கு போய் சாப்பிட்டு தான் வருவோம். அதோட எனக்கு வேணான்னு சொல்லிட்டாங்க. எனக்கு சாப்பிட்டதே ஒரு மாதிரியாக இருந்தது. அதனால் அவர் மட்டும் ஒரு ஜிகிர்தண்டா வாங்கி சாப்பிட்டுட்டு வந்தோம். சூப்பர் மார்க்கெட், பெரிய சூப்பர் மார்க்கெட்டுங்க. இன்னும் தீபாவளி ஆஃபர்லாம் போடுவாங்க, இன்னும் ஒன்றுமே போடலை. ஆனால் கடை நல்ல பெரிய சூப்பர் மார்க்கெட் அது. ஜிகிர்தண்டா சாப்பிட்டு திரும்பி வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க. வழியில் இந்த கடையை பார்த்துட்டேன். இந்த கடையை பார்த்தோன்னே லைட் செட்டிங்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. உள்ளார சரி போய் பார்த்துட்டு வருவோன்னு சொல்லிட்டு உள்ளார போனேன். வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே இருந்தது. கடை பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக, கம்மல்லாம் பாருங்கள் எவ்வளோ கம்மல் விற்றுது. கிளிப்புலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. மொத்தம் 3 ஃப்ளோருங்க. நான் இதில் ஆக்சுவலாக ஒரு ஃப்ளோரில் தான் மட்டும் நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன். 2வது ஃப்ளோருக்கும் 3rd ஃப்ளோருக்கும் இட்டுகிட்டே அவர் போகல. வா இதே போதுன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டார். ஆனால் கடை பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. அடுத்த ட்ரிப்பு போகும்போது தாங்க 2nd ஃப்ளோரும் 3rd ஃப்ளோரும் போகணும். இந்த வார்த்தை எடுத்துக்கிட்டு அவர் அங்கே கடையில் யாருமே இல்லைங்க. அதனால் அதை எடுத்து சும்மா விளாண்டுட்டு இருந்தார். அந்த பொண்ணு, அங்கே உள்ள பொண்ணு வர சிரிச்சுக்கிட்டே எங்கள் பின்னாடியே வந்துட்டு இருந்துச்சு. அவ்வளோதாங்க, ஃபேன்சி கல்ல எல்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சுங்க. இது சிதம்பரம் பைபாஸ் ரோடு. நல்லா வெயில், செம வெயிலுங்க. அந்த இடத்த பார்த்தோன்னே சர்பத் கடை இருந்துச்சு. அந்த இடத்த பார்த்தா அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அங்கே வண்டியை நிப்பாட்டிட்டு அங்கே ஒரு சர்பத் வாங்கி அவர் தான் குடித்தார். அதே அவரால் குடிக்க முடியல, அந்த அண்ணன் நிறையா போட்டு கொடுத்தாங்க. அப்புறம் அதிலே நான் கொஞ்சம் குடிச்சிட்டு 2 பேரும் ஆளுக்கு பாதி ஷேர் பண்ணி குடிச்சிட்டு கிளம்பிட்டோங்க. உத்ரா வெளியில போயிட்டு வந்து என்னை கூப்பிட்டு போய், நான் காலையிலே அவங்ககிட்ட சொன்னேன், நான் வெளியில போயிட்டு சும்மாவா வருவேன் அப்படின்னு, கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு எனக்கு வெட்டியே இப்போ 2500 ரூபா செலவு வச்சிட்ட பத்தியா நீனு. ஒரு வழியா கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சுங்க. செம்ம டயர்டா இருக்கு, இடுப்பு வேற வலிக்குது உட்காந்துட்டே போனதுனால. மணி பாத்தீங்கன்னா மணி 4:45 ஆக போகுது. போய் பசங்க 3:45 ஆகுது, 4 ஆக போகுது. எனக்கு ஒன்றும் நெகாவே இல்லை, டயர்டா இருக்கு எனக்கு. அதோட சரி போய் பசங்களை கூப்பிட்டு வந்தலான்னு சொல்லிட்டு இது அப்படியே உட்காந்துருக்குறேன். ஒரு வழியா போயிட்டு வந்தாச்சுங்க. போயிட்டு வந்து செம்ம டயர்டா இருக்கு. போய் பசங்களை போய் கூப்பிட்டு வரணும். வண்டியில போறது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அவங்க சென்னைக்கெல்லாம் போறாங்க, இங்கேருந்து வண்டியில கேள்விப்பட்டிருக்கணும். போனதெல்லாம் இல்லை, போகும்போது ஒன்றும் தெரிஞ்சுக்கல எனக்கு. வரும்போது செம்ம இடுப்பு இல்லைங்க. அங்கே இங்கேயும் நின்று ஏறி வந்தேன்னா அப்புறம் கடைக்குள்ளார வேற நுழைஞ்சிட்டேன் செய்யாத்தனமா. ஆக்சுவலாக 2 நைட்டி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போனேன். நான் எந்த கடைக்குள்ளார நுழைஞ்சேன்? கஸ்தூரி பாய்க்குள்ளார தாங்க நுழைஞ்சேன். போயிட்டு சரி நைட்டி எடுப்போம்னு சொல்லிட்டு போனேன். நீ போய் சொல்ற, நைட்டி எடுக்கணும்னு சொல்லிட்டு போல, நீ ஆல்ரெடி பெரிய பிளான்ல தான் போற. பெரிய ஏன் நிறைய எடுத்துக்க வேண்டியதானே? அங்கதான் நிறைய இருந்தது இல்லை, கடை ஃபுல்லா நம்ம கடை தான் விட்டு எடுத்துக்க வேண்டியதானே. ஒண்ணுதான் எடுத்தேன். எனக்கு பார்த்தோன்னே இந்த புடவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி கலரே கிடையாதுங்க, கிரீன் நல்லா இருந்துச்சு. அதனால எனக்கு பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருந்ததா, சரின்னு சொல்லிட்டாங்க, நான் எடுத்துட்டேன். ஒண்ணுதான் எடுத்து கொடுத்தாருங்க. தீபாவளிக்கு எப்படியும் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாருங்க. சரி அங்கே போனேன். இந்த இப்போ தீபாவளிக்கு எல்லாம் இப்போ இந்த மாடல் வந்திருக்காட்டுக்கு, எல்லாம் புதுசு தாங்க, அதெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னாங்க. சரி பார்த்த உடனே ப்ளவுஸும் பாருங்க நல்லா இருந்துச்சு. ப்ளவுஸு நிறைய ஒர்க்குங்க, அதுவே பேக்ல வர மாட்டேன் பாருங்க. இது இந்த கைக்கு மட்டும் சின்னதா ஒரே ஒரு பூ வருது. இது பின்னாடி எனக்கு பார்த்த உடனே பிடிச்சிருந்தது. சரின்னு சொல்லித்தான் நான் அந்த சாரி எடுத்துட்டேன். நல்லா இருக்காங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. சாரி எப்படி இருக்குன்னு பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த சாரி. நல்லா மெலிசா இருக்கு, வெயிட் கிடையாது சாரி. வெயிட் என்ன?
1265 ரூபா. சரி, அப்புறம் இன்னொரு கடைக்குள்ள தெரியாதனமா நான் நுழைஞ்சாங்க. அங்கே பார்த்தேங்க, கடை ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதோட கிளிப்பு கம்மல்லாம் நல்லா சூப்பராக லைட் செட்டிங்லாம் வச்சுருந்தாங்க. சரி சும்மா அதுக்குள்ள நுழைஞ்சி சரி தலைக்கு கிளிப்பு அந்த மாதிரி எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். நான் போனது ஒன்று, ஆனால் எடுத்தது ஒன்று. எடுத்திருக்கிறேன், இருந்தாலும் எக்ஸ்ட்ராலாம் எடுத்திருக்கிறேன். ஆனால் எல்லாமே பொருளும் நல்லாயிருக்கு, விலையும் கம்மியாக தாங்க இருக்குது. பரவாயில்ல. எல்லாமே வீட்டுக்கு நான் அதுக்கே மேலெல்லாம் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்லலாம் இருந்தது. அங்கெல்லாம் நான் போகவே இல்லை. இவர் வா உனக்கு இதோட போதுன்னு சொல்லி இழுத்துட்டு வந்துட்டாரு. அதோட தம்பிங்களுக்கு ரஃபீஸ்க்கு செருப்பு எடுத்துகிட்டு வந்தேன். இங்கெல்லாம் வடலூரில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 150 இருக்கும், 150, 170. இது 100 ரூபா தாங்க. நல்லா வாட்டர் ப்ரூஃப் தான், நல்லா இருக்குது செருப்பு. பார்த்தாவே நல்லா தோலாட்டம் தான் இருக்குது. அதனால் அது பார்த்த உடனே பிடிச்சிருந்தது. இந்த சின்ன பையன் அடிக்கடி இளநீலாம் வீட்டுக்கு வாங்கிட்டு வராரா, ஸ்கூலுக்கு கேட்கலாம். அதனால் இந்தமாரி இதெல்லாம் ஊற்றி கொடுத்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஜஸ்ட்டு 15 ரூபா தாங்க. நல்லா இருக்குது, குவாலிட்டியும் நல்லா இருக்குது. அதோட அது வாங்கினேன். சும்மா இந்த டப்பா வாங்கினேங்க, ஏதாவது எடுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு. பிளாஸ்டிக்லேயே வாங்கியிருக்கீங்களேன்னு பார்க்காதீங்க, என்கிட்ட சில்வர்லேயே இருக்குது. இருந்தாலும் இந்த ஜூஸ் புழியறது இது, அது டப்பாலாம் பார்க்க அழகாக இருந்ததுங்க. இது பாருங்கள், ஜூஸ் புழியறது 15 ரூபா தான். இது மூடி பாருங்கள், இப்படி பூ போட்ட மாதிரியே இருந்துச்சா. இது பார்த்தோன்னே எனக்கு நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு இதில் ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன். அதோட இதெல்லாம் நல்லா இருந்தது. எல்லாமே 15 ரூபா தாங்க, எதுவுமே விலை அதிகம் கிடையாது. நல்லா இருந்துச்சு. இது ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது கொடுத்து விடுவாங்க வச்சு, பசங்க ஏதாவது பிஸ்கெட்டு ஏதாவது எடுத்துகிட்டு போவாங்க. அதனால் அவ்வளோதான். சும்மா ஒரு 4 டப்பா மட்டும் தான் வாங்கினேன், நிறையெல்லாம் வாங்கலாம். ஆனால் இங்கே நிறைய டப்பா இருந்ததுங்க, நிறையா இருந்தது. யூஸ்ஃபுல்லான பொருள், நல்லாவும் குவாலிட்டியும் நல்லா இருக்குது. எல்லாமே 15 ரூபா தான். அதோட அப்புறம் தோசை கரண்டி வாங்கினேன். நல்லா இருக்குங்க, அழுத்தமாக இருக்குது. வலையில் என்கிட்ட இருந்தது ஒன்று, அது உடஞ்சிடுச்சு. சரி வச்சுருக்கேன், இருந்தாலும் இது 50 ருபீஸ் தான். பார்த்தோன்னே நல்லா இருந்துச்சா. இது எவ்வளோ? 50 ரூபாவா? 15 ரூபா. அதனால நல்லா இருந்தது. அதனால இது ரெண்டுமே 15 ரூபாவா? இன்னும் 15 ரூபா. அதோட கத்தி வாங்கினாங்க. இதை செக் பண்ணி பார்க்கறாங்க, யாருமே வரமாட்டேன்ட்டாங்க. நானும் எப்படி செக் பண்ணி பார்க்கறேனே தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா தாங்க இருக்குது. கையில் கட் பண்ணிப்பாரு, கையில் நல்லா வேகமாக கட் பண்ணுதான். செக் பண்ணிப்பாரு. நம்ம உடம்புலேயே நிறைய ஸ்பாட்ஸ் இருக்குது, அடுத்தவங்க செக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கத்தி 15 ரூபா, நல்லா அழுத்தமாகவும் இருக்குது, நல்லா இருக்குங்க. அதோட செக் பண்ணி பார்க்க ஆள் வேணும் உனக்கு. இந்த கிளிப்பு ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன், பிடிச்சிருந்தது. 100 ரூபா. ஒன்றுமே தெரியலையே, அது கவரோடு இருக்குது. ஒன்றும் எடுக்க மாட்டேன்னு போயிட்டு இவ்வளோ ஐட்டம் எடுத்துட்ட நீனு. சரி சரி. அப்புறம் இது ஒரு 2-3 கிளிப்பு எடுத்துகிட்டு வந்தாங்க தலைக்கு போட. எனக்கு இந்தமாரி போடுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் 15 ரூபா தாங்க. பரவாயில்லைங்க, அங்கே விலைலாம் கம்மியாக தான் இருக்குது. அப்புறம் 2 சீப்பு எடுத்துகிட்டு வந்தோம் தலைக்கு. இது எப்போ எடுத்தீங்க? என்கிட்ட சொல்லவே இல்லை. நீ இவ்வளோ ஐட்டம் எடுத்த என்கிட்ட சொல்லிட்டு எடுத்த. நான் எனக்குன்னு அந்த ஒரு சீப்பு தான் எடுத்தேன், அதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லையா? 2500 ரூபா செலவு பண்ணுறேன், எனக்கு ஒரு சீப்புக்கு கூட உரிமை இல்லையா? அதோட அவ்வளோதாங்க, சிம்பிள் பட்ஜெட் தான். ஏன்னா இதுவே 500 ரூபாய்க்கிட்ட வந்துருச்சு. அது கம்மி. செப்பலும் கிப்புலாம் 300 ரூபாய்க்கிட்ட வந்துருச்சுங்க. மீதி சில்லற பொருள் தான். எல்லாமே 15 ரூபா தான். எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். வர வழியில் பேசிக்கிட்டே வராது, என்னை திட்டிக்கிட்டே. ஒரு நாளைக்கு என்னை கூட்டிட்டு போனால் எவ்வளோ செலவு வைக்கிறேன்றாரு. அப்புறம் ஒரு இடத்துக்கு போனால் அப்புறம் ஒன்று வாங்க தானங்க செய்வோம். நம்ம என்ன எப்பயோ ஒரு டைமை போகிறோம், அடிக்கடி தான் செலவு பண்ணுற. சரி பார்த்துக்கலாம். ஓகே. அப்புறம் வேற என்ன? அப்புறம் அவ்வளோதான். இன்றைய பொழுது எனக்கு நல்லபடியாக போச்சுங்க. யார் முகத்தில் முடிச்சதும் தெரியல. நிஜமாக இன்னைக்கு நல்லா போச்சு, என்ஜாய் பண்ணேன். நான்
கோயிலுக்கு எதனால இந்த ஒரு புடவை எடுத்ததுனால நல்லபடியா போச்சுன்னு சொல்றியா? அப்படிலாம் இல்லைங்க. இன்னைக்கு நான் நினச்சதெல்லாம் ஆசைப்பட்டதெல்லாம் நடந்த மாதிரியே இருந்துச்சு. எனக்கு கோயிலுக்கு போனோம், வெளியில் போனோம், ஏதோ ஒரு 2 திங்ஸ் வாங்கினாலும் எனக்கு பிடிச்ச மாதிரியே வாங்கியிருக்கிறேன்ல நான், அதனால் சொல்கிறேன். அப்புறம் என்ன, இன்னும் போய் பசங்களை கூப்பிட்டு வர வேண்டியதான். சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சதா வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.